ஹாய், வெல்கம் டு டாரின்ஸ் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சப்பாத்தி ரெசிபி. சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான டின்னர். எல்லா வீடுகள்லேயும் இப்போது சப்பாத்தி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டின்னராக மாறி இருக்குது. ஸோ அந்த சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு, இந்த கப்புக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஆயில் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் வாட்டர், அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஆயில் கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பசஞ்சிக்கணும். நம்ம கைகளால் எப்படி நல்லா பிசைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தியோட டேஸ்ட்டு, சாஃப்ட்னஸ் எல்லாமே நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது.
ஆல்மோஸ்ட் நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 minutes கைவிடாமல் பசஞ்சிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் இங்கே வந்து கோல்டான பிளேஸ் நாங்கள் இருக்கிறது, ஸோ ட்ரை ஆகிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். அப்புறம் ஒரு வெள்ளை கிளாத் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் வெட் பண்ணி இப்படி போட்டுக்கணும். அப்புறம் இது மேலே ஒரு பிளேட் எடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ 15 minutes ரெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே நம்ம இப்போது நம்மளோட சப்பாத்தி மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போது அந்த 2 கப்பு மாவை நான் வந்து 12 உருண்டைகளாக நான் வந்து இப்போ உருட்டி எடுத்துருக்கேன். மறுபடியும் நம்ம இதை அப்படி மூடி வச்சுக்கலாம். ஒரு ஒர்க் ஏரியா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாகவே இதில் தான் சப்பாத்தி பண்ணுற ஒர்க் ஏரியா என்னோடது. எப்போவுமே நீட்டாக இருக்கும். அப்புறம் நான் வந்து எப்போவுமே சப்பாத்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம இந்த கையில் இந்த மாதிரி தட்டி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா உருட்டலாம். நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான்.
பாருங்கள், இதில் பிளிஸ்டர் வந்திருக்கு. இப்படி பிளிஸ்டர் வந்தோடனே நம்ம இதை எடுத்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறவங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். வேண்டாமா விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சப்பாத்திஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இப்போ சாப்பிட எடுத்து வைக்கலாம். நான் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து
எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரம் டாரின்ஸ் கிச்சன்.